அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல மாவு ஊற வச்சு அரைக்க நேரமில்லாதப்போ 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய அசல் ஹோட்டல் ஸ்டைல் பஞ்சு போன்ற ரவா இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இட்லி கல்லு மாதிரி ஆகாம பஞ்சு போல மென்மையா வர்றதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு மக்களே. வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு கடாய அடுப்புல வச்சு 2 டீஸ்பூன் ஆயில், கூடவே நல்ல மணத்துக்காக 1 டீஸ்பூன் நெய் ஊத்துங்க. சூடானதும் தேவையான அளவு முந்திரி போட்டு பொன்னிறமா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க மக்களே. இப்போ அதே எண்ணெயில 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விடுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு பொன்னிறமா வதக்குங்க. அப்புறம் பொடியா நறுக்குன 1 டீஸ்பூன் இஞ்சி, பொடியா நறுக்குன 2 பச்சை மிளகாய், சிறிது கறிவேப்பிலை, சிறிது மல்லி இலை. இப்போ இதோட 1 கப் ரவைய உள்ள போடுங்க. அடுப்ப மிதமான தீயில வச்சு ரவையின் நிறம் மாறாம 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா மணமுறுக்க வறுத்துக்கோங்க. இத ஒரு பாத்திரத்துல மாத்தி நாம வறுத்து வச்ச முந்திரியில சிறிது இது மேல தூவி நல்லா ஆற வச்சிடுங்க மக்களே. ரவை நல்லா ஆறினதும் அதுல 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 கப் கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணீர் ஊத்தி கட்டிகள் இல்லாம இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க. இத ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரவை தண்ணிய உறிஞ்சு திக்காகும். ஊறிய பிறகு மாவு ரொம்ப திக்கா இருந்தா லேசா தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போதாங்க மெயின் சீக்ரெட். இட்லி நல்லா பஞ்சு போல உப்பி வர 3 சிட்டிகை ஆப்ப சோடா சேர்த்து கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்து மாவை ஒரே திசையில லேசா கலந்துக்கோங்க மக்களே.
இப்போ இட்லி தட்டுல லேசா எண்ணெய் அல்லது நெய் தடவி நாம வறுத்து வச்ச முந்திரிய ஒவ்வொரு குழியிலையும் வைங்க. அதுக்கு மேல நம்ம ரவா இட்லி மாவை ஊத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பாத்திரத்துல தண்ணி கொதிச்சதும் இந்த தட்டை வச்சு மூடி போட்டு மிதமான தீயில 10ல இருந்து 12 நிமிஷம் ஆவியில வேக வச்சு எடுங்க. வெந்ததும் லேசா தண்ணி தெளிச்சு எடுத்தீங்கன்னா ஒட்டாம பஞ்சு மாதிரி சாஃப்டா கம கமன்னு ரவா இட்லி ரெடி. சுட சுட இருக்கிற இந்த ரவா இட்லியை எடுத்து பக்கத்துல தேங்காய் சட்னியோ இல்ல கெட்டி உருளைக்கிழங்கு சாம்பாரோ வச்சு ஒரு வாய் வச்சிங்கன்னா பஞ்சு மாதிரி வாயில கரைஞ்சு ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தது போதும், போய் உடனே செய்ய ஆரம்பிங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக்கை அள்ளி தெளிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை லேசா தட்டி விடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா நியாயமே இல்ல மக்களே. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சூப்பர் ரெசிபியோட சந்திக்கிறேன். டாடா பை பை. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.